Taste the Daily. உலக செஸ் சாம்பியன்ஷிப் தொடரில் தமிழக வீரர் குகேஷ் சாம்பியன் பட்டம் பெற்று அசத்தினார். உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி சிங்கப்பூரில் நடைபெற்றது. இத்தொடரின் இறுதிப் போட்டியில் இந்திய கிராண்ட் மாஸ்டர் குகேஷ் நடப்பு சாம்பியனான சீனாவின் டிங் லிரெனுடன் மோதினார். சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இப்போட்டியின் தொடக்கம் முதலே இருவரும் அபார ஆட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் டிராவை நோக்கியே போட்டி செல்லும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சற்றும் எதிர்பாரா வகையில் 58வது நகர்த்தலில் டிங் லிரெனை வீழ்த்தி குகேஷ் வெற்றி பெற்றார். இதன் மூலம் உலக சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷ் தனது கனவு நிறைவேறியதாகவும் இந்த வெற்றியை ரசிகர்களுக்கு சமர்ப்பிப்பதாகவும் தெரிவித்தார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற முறைகேட்டில் பணம் கையாடல் செய்த 2 பணியாளர்கள் சிக்கினர். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்காக தினமும் பல்வேறு பகுதிகளில் இருந்து நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் வெளிமாநிலங்களில் இருந்து வரும் நோயாளிகளுக்கு சிகிச்சை கட்டணமாக 50 ரூபாயை மருத்துவமனை நிர்வாகம் வசூலித்துள்ளது. மேலும் மருந்து உள்ளிட்ட சேவைகளுக்கும் தனியாக பணம் வசூலிக்கப்பட்டு வந்துள்ளது. இந்த பணத்தை மருத்துவமனை பணியாளர்களே கையாடல் செய்துள்ளதாக மருத்துவக் கல்லூரி முதல்வர் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பாக அட்மிஷன் கவுண்டரில் இருந்த குபேரன், கலைமகள் ஆகிய 2 பிடிபட்டனர். மேலும் பல ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் என செயல்படும் ஸ்டாலின் ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் முறைகேடுகள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.